ஃபைனலி ஜோசப் விஜய் அவர்கள் வந்து மாண்புமிகு முதலமைச்சரா இன்னைக்கு பதவி ஏத்துக்கிட்டாரு. இதுல ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, விஜய் வந்து பதவி ஏற்றதுக்கு அப்புறமா உரையாற்றினாரு. அந்த உரையை கேட்டுட்டு இருந்த த்ரிஷா வந்து ஒரு ஆனந்த கண்ணீர் வடிச்சாங்க. அந்த வீடியோ வந்து இப்போ ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. இப்போ இந்த ஒரு நாளுக்காக தான் எல்லாருமே காத்துட்டு இருந்தாங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாடே என்ன நடக்க போகுது, இந்த தேர்தல் களத்துல என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது, இந்த அரசியல் களம் அடுத்த நகர்வு எந்த மாதிரி போக போகுது, விஜய் அவர்கள் ஆட்சி அமைப்பாரா மாட்டாரா, அவருக்கு மெஜாரிட்டி கிடைக்குமா, இல்லைனா அவருக்கு கை கெட்டினது வாய்க்கு எட்டாம போயிருமா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னா தொடர்ந்து இழுபறி நீடிச்சுது. ஸோ அதை நம்ம கண்கூடாவே பார்த்துருந்தோம். கடைசியா ஆதரவு மற்ற கட்சியோட ஆதரவோட தான் விஜய் அவர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டோட முதலமைச்சரா பதவி ஏத்துக்கிட்டாரு. அவர் கூட வந்து ஒரு சில அமைச்சர்களுமே பதவி ஏத்துக்கிட்டாங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து த்ரிஷா வந்திருந்தாங்க. ஸோ இது வந்து பெரிய ஃபோக்கஸ் பண்ணப்பட்டுச்சு. ஏன்னா கடைசியா விஜய் அவர்கள் வந்து 108 தொகுதிகளில் வின் பண்ணியிருந்தாரு. தமிழ்நாட்டில் வந்து அவர் தான் அதிக தொகுதிகளில் வின் பண்ணி தனிப்பெரும் கட்சியா உருவாகியிருக்காரு அப்படின்னு ஒரு அறிவிப்பு வந்த உடனேயே த்ரிஷா வந்து டைரக்டா விஜய் அவர்களோட வீட்டுக்கு போயிட்டு வாழ்த்து தெரிவிச்சுட்டு வந்தாங்க. ஸோ அன்னைக்கு வந்து மே 4ஆம் தேதி த்ரிஷாவோட பிறந்த நாளும் கூட. ஸோ அன்னைக்கு வந்து இது ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்பட்டுச்சு. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, விஜய் அவர்களோட மனைவி சங்கீதா அவர்கள் வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து விவாகரத்து வேணும்னு மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அதுல ஒரு முக்கியமான விஷயத்த மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். எஸ், என்னோட கணவருக்கு ஒரு நடிகை கூட தொடர்பு இருக்கு, அதை வந்து நான் நிறுத்த சொன்னேன், அவர் நிறுத்த மாட்டேன்னு சொல்லிட்டாரு, அதனாலதான் அவர்கிட்ட இருந்து விவாகரத்து கேட்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அது தொடர்பான வழக்குமே நடந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த நேரத்துல அந்த நடிகை யாரு அப்படிங்கறத வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ வந்து எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, அந்த நடிகை வந்து த்ரிஷா தான் அப்படின்ற முடிவுக்கு வந்துக்கிட்டாங்க. பட் இது உண்மை இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தாண்டி எல்லாருமே த்ரிஷாவை தான் டார்கெட் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்ச்சி, திருமண நிகழ்ச்சிக்கு 2 பேருமே சேர்ந்து போயிருந்தாங்க. அதுவும் த்ரிஷா விஜய் 2 பேரும் ஒரே காஸ்டியூம்ல போயிருந்தாங்க. ஸோ அது வந்து பெரிய அளவில் சர்ச்சையா விடுச்சது. இதுக்கு வந்து திரைப்பிரபலங்கள் கூட கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து நண்பர்களா இருந்தால் புதுவெளியில் அறிவிச்சிருக்கலாம். இந்த மாதிரி வந்து ஒருத்தங்களை வெறுப்பேற்றுறதுக்காகவோ தங்களை வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவோ இந்த மாதிரி யாருமே பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஒரு பக்கம் அப்படி இருந்தா கூட இவங்க வந்து அதுக்கான ரியாக்ட் பண்ணிக்கவும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா த்ரிஷா அவர்கள் வந்து அடிக்கடி ஏதாவது ஸ்டோரி போடுவாங்க, இன்ஸ்டாகிராம்ல ஏதாவது அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைம்ல அவங்க கூட வைக்கக்கூடிய வாக்கியங்கள் எல்லாமே கான்ட்ரவர்சியாக தான் மாறும். என்னன்னா அவங்க எந்த விஷயம் வச்சாலுமே வந்து இவங்க யாரை மென்ஷன் பண்ணி வைக்கிறாங்க, எதுக்காக வைக்கிறாங்க, ஒருவேளை இந்த விஷயத்துக்காக தான் இவங்க வந்து முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வைக்கிறாங்களா, இல்லாட்டா வந்து வேணும்னே வைக்கிறாங்களா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய ஒரு விவாதம் ஏற்படும். ஏன்னா த்ரிஷா அப்படின்னாலே இப்போ ரீசெண்ட் டேஸ்ல வந்து கண்டிப்பா விவாதம் வந்துகிட்டு தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு அப்புறமா இந்த எலெக்ஷன் டியூட்டி முடிஞ்சுது. எலெக்ஷன் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா த்ரிஷா ஓட்டு போட்டுட்டு அப்படிங்கிறத காட்டிட்டு அதில் விஜய் சாங்கை தான் வச்சுருந்தாங்க. குறிப்பாக விஜய் த்ரிஷா அவங்க 2 பேரும் தான் அந்த சாங்கில் இருப்பாங்க. அந்த சாங்கை வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அந்த டைமில் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஏமா தாய் நீ வந்து எலெக்ஷன் முடிந்த வரைக்கும் சும்மா இருமா, ஏமா அப்படி பண்ணுற, இருக்க ஓட்டையும் பிரிச்சிடாதமா அப்படின்ற மாதிரிலாம் ஃபன்னாக கமெண்ட் போட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் தான் வின் பண்ணியிருந்தார். ஏன்னா அவருக்கு வந்து விமர்சனங்கள் நிறைய வந்தால் கூட மக்களோட ஆதரவு அப்படிங்கிறது விஜய் அவர்களுக்கு வந்து நிறையவே இருந்துச்சு. ஏன்னா அதை நம்ம கண்கூடா பார்த்துருந்தோம். ஏன்னா ஒரு பக்கம் ஒரு பிரச்சாரம் போகக்கூடிய இடங்கள்ல அவ்வளோ கூட்டங்கள் வந்துச்சு. ஒரு சாதாரணமாக ஒரு தலைவர்களுக்கு வந்து இந்த கூட்டம் வருமானு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. விஜய் அவர்கள் வந்து ஒரு பிரச்சாரத்துக்கு போறாரு, ரோட் ஷோ போறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே எல்லாருமே கூட்டமா அந்த இடத்துல குவிய ஆரம்பிச்சுடுவாங்க. கிட்டத்தட்ட அரை நாளைக்கு முன்னாடியே போயிட்டு காத்து கிடந்தவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அது கடைசியா அந்த கூட்டம் எல்லாமே ஓட்டா மாறி அவருக்கு வந்து ஜெயிக்க வச்சுட்டாங்க. ஸோ இன்னைக்கு பதவியேற்பு விழா வந்து ரொம்பவே பிரம்மாண்டமா நடந்துச்சு. ஸோ இந்த ஒரு நாளுக்காக தான் ஒட்டுமொத்த தமிழ்நாடே காத்துட்டு இருந்துச்சு. இதுல எல்லாருக்கும் ஒரு வருத்தம் என்னன்னா, விஜய் அவர்களோட மகனும் சரி மகளுமே இந்த விழாவில் கலந்துக்கிடல அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்குது. இந்த இடத்துல வந்து த்ரிஷா கலந்துக்கிட்டாங்க. அதுவும் த்ரிஷாவுக்கு வந்து முன்னுரிமை கொடுத்ததாக முதல் சீட்ல தான் அவங்க அமர்ந்திருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு விஜய்க்கு ஒரு தேவையான நபரா இருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்ல வந்துட்டாங்க. கடைசியா பாத்தீங்கன்னா விஜய் வந்து முதலமைச்சரா பதவியேற்றதுக்கு அப்புறமா உரையாற்றினாரு. ஸோ அதை கேட்டுக்கிட்டு இருந்த த்ரிஷா வந்து கண்ணீர் விட்டு அழுதாங்க. ஸோ அவங்க வந்து ஆனந்த கண்ணீர் வடிச்சாங்க. ஸோ கஷ்டத்துக்காக அழல, அவங்க பேசக்கூடியதுல ஒரு சந்தோஷத்துல அந்த மகிழ்ச்சி கண்ணீர்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆனந்த கண்ணீர் வெடிச்சு அழுதாங்க. ஸோ அந்த வீடியோ வந்து இப்போ வைரலா போய்கிட்டு இருக்கு. ஸோ எந்த அளவுக்கு ஒரு பாசம் ஒரு அன்பு இருந்துச்சுன்னா அவங்க பேசுறப்ப வந்து இவங்களுக்கு கண்ணீர் வரும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு போறாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து இப்போ ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ கடைசியா விஜய் அவர்கள் வந்து மாண்புமிகு முதலமைச்சரா
தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சரா பதவியேற்றுக்கிட்டாங்க. ஸோ த்ரிஷா இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாங்க. அவங்களோட விஜய் அவர்களோட அம்மா அப்பாவும் கலந்துக்கிட்டாங்க. நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து கலந்துக்கிட்டாங்க. முக்கிய தலைவர்களுமே கலந்துக்கிட்டாங்க. பட் இருந்தாலும் இவங்க எல்லாத்தையும் தாண்டி த்ரிஷா மேலதான் ஃபோக்கஸ் அதிகமா இருந்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா நான் ஆரம்பத்துல இருந்து சொல்றதுதான். ஏன்னா அந்த பிரச்சனைக்கு அப்புறமாவே த்ரிஷா மேல வந்து ஃபோக்கஸ் நிறையவே போச்சு. ஸோ இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்குமே த்ரிஷா வந்து ரொம்பவே சந்தோஷத்தோட தான் வந்திருந்தாங்க. அவங்க அம்மாவையும் கூட்டிட்டு வந்திருந்தாங்க. விஜய் அவர்களோட அம்மாவை வந்து ஹக் பண்ணி தன்னோட மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி இருந்தாங்க த்ரிஷா. ஸோ நிகழ்ச்சி ஃபுல்லாவே உட்காந்து ரொம்பவே சந்தோஷத்தோட பார்த்தாங்க. விஜய் வந்து உரையாற்ற ஆரம்பிச்ச உடனேயே இவங்க வந்து ஆனந்த கண்ணீர் வடிச்சாங்க. ஸோ அந்த வீடியோ நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நடந்திருக்கு. நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்க? விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டோட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களா பதவியேற்றுக்கிட்டாங்க. பதவியேற்றதுக்கு அப்புறமா ஒரு சில முக்கியமான திட்டங்களுக்கு வந்து கையெழுத்தும் போட்டிருக்காரு. ஸோ வரவேற்க வேண்டிய விஷயங்களும் இருக்குது. ஸோ இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம த்ரிஷா வந்து ஆனந்த கண்ணீர் வடிச்சாங்க. அந்த வீடியோவை பார்த்தீங்களா அப்படிங்கிறதையும், அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. இந்த நிகழ்ச்சியில இந்த ஒரு சம்பவம் ஒரு பக்கம் இருந்தாலும் விஜய் வந்து நிறைய விஷயங்களை பேசியிருந்தாரு. நான் வந்து யாருக்கும் ஏமாத்த மாட்டேன், இந்த ஆட்சி கிடைச்சிடுச்சு, அதனால என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு யாருமே யோசிக்காதீங்க. கண்டிப்பா தப்பு செஞ்சா தப்பிக்க முடியாது அப்படின்ற மாதிரி வந்து எச்சரிக்கையுமே விடுத்திருக்காரு. அவரோட கட்சியினருக்குமே வந்து நீங்க வந்து நேர்மையா இருக்கணும், நம்ம வந்து ஆட்சிக்கு வந்துட்டோம், எது வேணாலும் பண்ணலாம், ஊழல் பண்ணலாம் நினைக்காதீங்க. அது வந்து விஜய் கிட்ட நடக்கவே நடக்காது. அதுவும் இங்க வந்து பவர் பாயிண்ட் அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது, நான் எடுக்கிறது தான் முடிவு அப்படிங்கிறத விஜய் வந்து திட்டவட்டமா சொல்லியிருக்காரு. ஸோ அந்த விஷயங்களையுமே நாம வந்து பார்த்துருந்தோம். ஸோ நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தார். பெண்களுக்கான பாதுகாப்பு, கடந்த ஆட்சியில் நடந்த விஷயங்கள், அப்புறம் நான் என்ன பண்ண போறேன், நான் வந்து எப்படி ஆட்சி நடத்த போறேன், நான் வந்து மக்களுக்காக தான் வந்திருக்கேன், எனக்கு வந்து நீங்க எப்பவுமே ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க, குறிப்பா குட்டீஸ்க்கு நன்றி சொன்னாரு. அது மட்டுமே இல்லாம நீங்க வந்து எனக்கு சினிமாவுக்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு கொடுத்து ஒரு பெரிய இடத்த கொடுத்தீங்களோ அதே மாதிரி இப்போ எனக்கு இந்த இடத்த கொடுத்துருக்கீங்க, நான் வந்து உங்களுக்காக தான் அந்த சினிமா விட்டுட்டு வந்திருக்கேன், நான் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து எல்லா வாக்குறுதிகளையுமே செஞ்சு கொடுப்பேன், சொல்லாததையும் செய்வேன் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு. ஸோ வரக்கூடிய காலங்களில் அவர் சொன்ன விஷயங்கள்ல என்னென்ன பண்ண போறாரு, என்னென்ன மாற்றத்தை கொண்டு வர போறாரு. ஏன்னா நம்ம ஆரம்பத்திலேருந்து பார்க்க வேண்டிய விஷயம் இது. அவர் வந்து நான் மாற்றத்தை கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு அரசியலுக்கு வந்திருக்காரு. ஏன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆட்சி சரியில்லை, மாற்றங்கள் கொண்டு வரணும், பாதுகாப்பா இருக்கட்டும், சட்டம் ஒழுங்கா இருக்கட்டும், போதைப் பொருள் விஷயங்களா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே வந்து நான் மாற்றுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொடுத்து தான் இன்னைக்கு மக்களோட ஆதரவோட, பேராதரவோட விஜய் அவர்கள் முதலமைச்சரா பதவியேற்றிருக்காரு. பதவியேற்றதுக்கு அப்புறமா தலைமைச் செயலகத்துக்கும் போயிட்டு ஸோ அந்த அரியணையில உட்கார்ந்து இருந்தாரு. ஸோ அந்த அரியணையில உட்காரும் போது கூட அவரோட முகத்துல அந்த ஒரு பூரிப்பு இருந்துச்சு, அந்த ஒரு சந்தோஷம். ஒரு உடனடியா போய் உட்காராம அதை பார்த்து ரசிச்சு அந்த ஒரு பெரிய பலன் வந்து கிடைச்சிருக்கும் இல்லையா. ஒரு இலக்கை நோக்கி ஓடும் போது அந்த விஷயம் கிடைக்கிறப்போ நமக்கு அந்த மகிழ்ச்சி எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸோ அந்த சந்தோஷம் அப்படிங்கிறது முதலமைச்சர் விஜய் மூஞ்சில வந்து தெளிவா தெரிஞ்சது. ஸோ அந்த வீடியோவுமே இப்போ ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு. ஏற்கனவே விஜய் அவர்களோட வீடியோவை ட்ரெண்டிங்ல கொண்டு வரதுக்கு நம்ம பசங்க வந்து அவ்வளோ இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சரா பதவியேற்ற வீடியோக்களா இருக்கட்டும், அவர் உரை நிகழ்த்தின வீடியோக்களா இருக்கட்டும், அவர் சந்தோஷமா அந்த முதலமைச்சர் சீட்ல உட்கார்ந்த வீடியோவா இருக்கட்டும், எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிட்டு ரொம்பவே இன்னைக்கு கொண்டாட்டத்துல இருக்காங்க. குறிப்பா தமிழகம் முழுவதுமே தமிழக வெற்றி கழகத்தினர் வந்து ஒரு பக்கம் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. அதே நேரத்துல விஜய் அவர்களோட ரசிகர்களுமே தங்களோட வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் இது எல்லாத்துலயுமே ஸ்டோரி வச்சு, ஸ்டேட்டஸ் வச்சு தங்களோட மகிழ்ச்சியை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு நாளுக்காக தான் அவங்களுமே காத்துட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 7ஆம் தேதியே அவர் வந்து ஆட்சி அமைக்க வேண்டியதா இருந்துச்சு. ஆனா அது வந்து அந்த கூட்டணிகள் வந்து சேராததுனால இழுத்து கடைசியா 10ஆம் தேதி வந்து அவர் ஆட்சி அமைச்சிட்டாரு. ஃபைனலி நம்மளுடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சரா மாண்புமிகு திரு விஜய் அவர்கள் வந்து பதவியேற்றிருக்காரு. ஸோ எல்லாருமே வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. ஸோ பார்க்கலாம் அவர் அடுத்தடுத்து என்னென்ன மாற்றங்களை கொண்டு வர போகிறார் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.